ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர். அவர் அப்படியே தான் நினைக்காதீங்க. அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான். அவன் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். அவன் கை கால்கள் விலங்கிடப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் தான் இருக்கும். அவன் தயவு கிடைக்க பண்ணினார் இருக்கும். ஆனா வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா அவனுக்கான நாள் வந்தபோது கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்தார். விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. பார்வோனுக்கு நிகராய் அவன் உட்கார வைக்கப்பட்டான். மோசேயின் வாழ்க்கையிலே கர்த்தர் ரொம்ப அமைதியா இருந்தார். ரொம்ப அமைதியா இருந்ததுனால தான் வரவம் போறவெல்லாம் கேள்வி கேட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பார்வோனை எல்லாம் டம்மியாக்கி மோசே கர்த்தர் தலைவனாக கொண்டு போய் பயன்படுத்தினார். தாவீதை ராஜாவாக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ஆனா அவனை ராஜாவாக்குற காரியத்துல அவர் ரொம்ப வல்லமையாய் செயல்பட்டார். பவுலை ஊழியக்காரன் ஆக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ட்ராக் மாதிரி ஓடுனான். எத்தனை ட்ராக் மாதிரி ஓடணும். ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் வல்லமையா கிரியை செய்தார். பாருங்க, பவுல் ஊழியம் செய்யறார். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உங்க விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறார்னு கவலைப்படாதீங்க. அவர் மிகுந்த வல்லமையா மிகுந்த. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை சட்டி ஆமென் ஆமென். அதனாலதான் என்னைக்குமே பாருங்க, ஆமான் யூதருக்கு விரோதமாக மோர்தேக்காய் தான் அவன் டார்கெட். ஆனா மோர்தேக்காய் இவனை அடிச்சா எப்படி அவன் எந்த அளவுக்கு மோர்தேக்காயை பார்த்தா பாருங்க. அதனால இவன் கூட்டத்தையே நம்ம இல்லாம ஆக்கிறோம். அதாவது நம்மள ஒரு கொசு கடிச்சுன்னு வைங்கள, நம்ம கையில கொசு பேட்டை எடுக்கிறோம். என்ன கடிச்ச கொசு யாரும் ஒழுங்கா முன்னாடி வா அப்படியே சொல்லுவோம். நம்ம கண்ணில் மாட்டுற எல்லாத்தையும் நம்ம அடிப்போம். அவன் இந்த இவனை அடிக்கிறது மொத்த அவன் பிளான் பண்ணும்போது கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கிட்ட போய் சொல்லும் போது கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கையில இருந்து முத்திரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா இருக்கிறார். மிகுந்த நீடிய சாந்தம். ஆண்டவரே, நாங்கள் மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லை. அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். நீடிய சாந்தம். அவன் ராஜா முத்திரை மோதிரம் கொடுக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார். இவங்களுக்கு விரோதமா எழுதும் போது அமைதியா இருக்கிறார். முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார். மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போது அமைதியா இருக்கிறார். ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையா. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு குறித்தது நடக்காது, கர்த்தர் குறித்தது நடக்கும். நம்புறவங்க மட்டும் சத்தமாவே